ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். 116 வயதுடைய நவநீத அம்மா காரு அப்படிங்கிறவங்க நடந்து போய் திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்காக திருமலைக்கு போயிருக்காங்க. அவங்க நடந்து போறத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த வீடியோ வைரலாகி திருமலா திருப்பதி தேவஸ்தான தலைவருக்கும் ரீச் ஆயிருக்கு. விஜிலன்ஸ் மூலமா அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட பக்திக்கு 116 வயசுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுல அவங்க நடந்து வேற போயிருக்காங்க. ஸோ அவங்களோட பக்திக்காக இன்னைக்கு அவங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷனத்துல சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அவங்கள மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரெங்கநாயக்கில மண்டபத்துல அந்த அம்மாக்கு மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. 116 வயசுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுல அவங்க நடந்து போயிருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, கிளம்பும் போது அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம நடந்து போவோம், நம்ம வைரல் ஆகும், நமக்கு விஐபி பிரேக் தர்ஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. பெருமாள் அவர் தான் முடிவு பண்றது யாருக்கு எப்படி தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சரியான பர்சனுக்கு சரியான தர்ஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் தினமும் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் தரிசனத்துக்கு தான் நாள் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு கொடுக்குற டோக்கன்ல நாளைக்கு நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துலாம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, நாளைக்கு பார்க்கணுமான்ட்டு. கிடையாது, இன்னைக்கு கொடுக்குற டோக்கன் நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு தான். இதுல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், 3 இடங்களையும் கொடுக்குறாங்க. மதியானம் 1 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிட்டா டோக்கன் கிடைச்சிடும். 1 மணி இல்லை 12 மணிக்குள்ள கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, டோக்கன் கிடைச்சிடும் ஷியோரா. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்னைக்கு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லையும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஜென்ரலாக இப்போ 3 மணிக்கு 2-3 நாளாக கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்திலே தீர்ந்துருது. அதனால தான் ஒரு 12 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா டோக்கன் ஷியோராக கிடைச்சிடும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. சேம் டைம் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்களோ அப்போ தான் திவ்ய தர்ஷன் டோக்கனும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் இப்போ இன்னைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடந்து போய் நாளைக்கே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். வாங்கின அன்னைக்கு நம்ம நடக்கக்கூடாது. அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போகணும். அது மறக்காம 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டர்ல திவ்ய தர்ஷன் டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். அதுதான் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள வித்தியாசம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும். சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3 to 5 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளையும் அலிப்பிரி காளி கோபுரத்திலையும் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போறதுக்கு நம்ம கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுமானா அந்த ரூலும் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை காலையில 5 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும், காஞ்சி பஸ் மலை ஏறவோ இறங்கவோ காலையில 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷன்லேயே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் சுவாமி தரிசனம் பார்க்கறதுங்கிறது லாங் டைமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக போய் திருமலையில் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத சர்வதர்ஷனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா கூட அந்த கியூலையும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேன்னா அதை வாங்கிட்டு நம்ம ஸ்கேன் செய்துக்கணும். சுவாமி பார்க்கலன்ட்டு அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும். வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் கூட கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்டர் இருக்கு, பேக் சைடில் இருக்கு ரீஎன்ட்ரி பாயிண்ட். அங்கே டெபாசிட் கவுண்டர் எதுவும் கிடையாது, நீங்கள் பிஎஸ்சியில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் டைரக்ட் சர்வதர்ஷன்லேயே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2 to 4 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். நேற்று திருப்பதியில சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 88,412 பேர். உண்டியில சேர்ந்த காணிக்கை 5.05 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,273 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.55 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.24 லட்சம் லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3001 பேர். கீழ் திருப்பதியில கொடுக்குற டோக்கன் ஆவரேஜா மத்தியானம் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் அப்ராக்சிமேட்டா 1 மணி நேரத்துலையும், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா 1.5 மணி நேரத்துலையும் தீந்துருது.
காலையில் 9 மணிக்கு கரண்டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓப்பன் பண்ணுறாங்க. மின்னல் வேகத்தில் தீந்துருது டிக்கெட். பட் ஓப்பன் பண்ணுறாங்க 500 டிக்கெட்ஸ் டெய்லியுமே. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது கர்நாடகாவில் இருக்கிற கட்டீல் துர்கா பரமேஸ்வரி கோயில். ரொம்ப அழகான கோயில். 3 பக்கமும் ஆறு, நடுவில் கோயில். நந்தினி ஆறு. கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன்.